நீசம் பெற்ற ஒரு கிரகம் எப்படி பங்கம் பெற்று ஜாதகருக்கு ராஜயோகத்தை வழங்குது அப்படிங்கிறத தான் வந்து நீசபங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீசபங்க ராஜயோகம் பெற்ற கிரகம் அந்த கிரகம் உச்சமாவதை விட அந்த நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கிற கிரகத்துக்கு வலிமை அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த நீசபங்க ராஜயோகத்துக்கு நிறைய விதிகள் இருக்குது. அதில் நம்ம ஒரு விதியை மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது நீசமான ஒரு கிரகம் உச்சம் பெற்ற ஒரு கிரகத்தோடு சேரும்போது அந்த கிரகமானது நீசபங்க ராஜயோகம் ஏற்படும். அந்த கிரகத்தோட தசை வரும்போது நீசபங்க ராஜயோகம் பெற்ற கிரகத்தின் தசையில் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய வெற்றிகளும் பொருளாதார வெற்றியும் கிடைக்கும்ன்றது விதி. இப்போ இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கடகத்தில் வந்து உங்களுக்கு செவ்வாய் நீசமாவார், குரு வந்து இங்கே உச்சமாவார். இந்த நிலையில் செவ்வாய் வந்து இங்கே நீசபங்க ராஜயோகம் பெறுவார். அதே மாதிரி கன்னிக்கு வந்தீங்கன்னா சுக்கிரன் நீசமாவார், புதன் உச்சமாவார், சுக்கிரனுக்கு இங்கே நீசபங்க ராஜயோகம் கிடைக்கும். அதே மாதிரி மகரத்தில் குரு நீசமாவார், செவ்வாய் உச்சமாவார். இந்த இடத்துல குருவுக்கு நீசபங்க ராஜயோகம் கிடைக்கும். அதே மாதிரி சுக்கிரன் புதன் சேர்க்கையில் மீனத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால புதனுக்கு இங்கே நீசபங்க ராஜயோகம் கிடைக்கும். இது ஒரு விதி.